பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி நான் இறந்து பிறந்தாலும் மீண்டும் தமிழிசையாகவே பிறக்க வேண்டும், அதை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு தந்தரல வேண்டும் என்று கூறி என்ன நீ எதிர்னு பேச்சாளர் பெருமக்களை வணங்கி எதிரிலே அமர்ந்திருந்தாலும் எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? நிஜமாவே உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் கொஞ்சம் கைத்தட்டல் கொடுத்து காப்பாத்தி விடுங்க பாப்போம். தட்டுறாங்க தட்டுறாங்க தட்டுறாங்க. நல்லா தட்டுறாங்க. ஆமா சார், நீங்க உட்கார்ந்து இருக்கிற அழகை பார்த்தா உண்மையாகவே எனக்கு உங்களை வர்ணிக்கணும்னு தோணுது சார். அப்படி இருக்கணும். அவ்வளவு நேரம் வந்து எங்க அண்ணன் முக்குன்னு முக்கிட்டு போனாங்களே, ஒரு வார்த்தை உங்களை வர்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சிச்சா? அவருக்கு மூலம், அவருக்கு உள் மூலம், இவர் பேர் ஆதி மூலம். ஆனா நான் அப்படி இல்ல சார். இவ்வளவு நேரம் என்ன எழுதிக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சீங்க? என்ன எழுதிருந்தேன்? நாகர்கோயில இருந்து மதுரை வந்ததுக்கு பஸ் பேர் எவ்வளவு, மதுரையில இருந்து ஈரோட்டுக்கு வந்ததுக்கு டிக்கெட் எவ்வளவு, மதியம் சாப்பிட்டது சாப்பாடு கணக்கு எல்லாம் எழுதி மஞ்சநாத கிட்ட வாங்கி போறேன். இல்ல சார், அதெல்லாம் எங்க அண்ணனுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவேன். ஆனா உங்களை வர்ணிச்சு நான் இதுல கவிதை எழுதிட்டு இருந்தேன் சார். எதுல? இந்த நோட். கவிதையா? கவிதை சார். நல்லா உட்கார்ந்துருங்க சார், நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இவ்வளவுதான் முடியும். உங்களையும் உங்க வயித்தையும் பார்க்கும்போது நிறமாச கர்ப்பிணியா ஷேர்ல சாட்சி போட்ட மாதிரி அப்படியே அழகா உட்கார்ந்து இருக்கீங்க. நான் வர்ணிக்கிறேன். நிறமாச கர்ப்பிணியா சாட்சி போட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. விட்டா வளகாப்பு பண்ணுவீங்க போல. போமா, அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான். அடிச்சு பெஞ்சா மழை அசையாம நின்ன சில மீன் பிடிக்க தேவை வல பட்டி மண்டம்னா நீங்க தான் தலை. சனின்னு ஏதாவது பேசி தோல. எங்க அன்னைக்கு தீர்ப்பு தரலனா இங்க விழும் 4 கொலை. 4 கொலையா? 3 கொலை. 1 2 சரி 3 கொலை. பனைமரம் என்றால் நுங்கு, பட்டிமன்றம் என்றால் நீங்கள் தான் பெரும் பங்கு. எங்க அணியில நாங்க 2 பேரும் கிங்கு. எதன் அன்னைக்கு ஊத போறோம் சங்கு. இப்படி பேசுறதுக்கு நீ தூக்கு போட்டு தொங்கு. நான் தூக்கு போட்டு தொங்குனா உத்தரம் தாங்கும். நீங்க தூக்கு போட்டு தொங்குனா இந்த உத்தரம் தாங்குமா? நான் என்ன பேச்சாளரா தூக்கு போட்டு தொங்குறதுக்கு? சார், வந்ததுல இருந்து எங்க பெண்களை பத்தி இவ்வளவு குறை சொல்லி பேசுறாங்களே, ஆண்கள் கஷ்டப்படுறாங்கன்னு நான் கேக்குறேன் சார். நீங்க தான் கட்ட கட்டையா வாங்கிட்டு போறீங்க. ஆனா நாங்க அப்படியா சார்? இந்த புடவையை கட்டிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு இந்த மைக்க புடிச்சிருவோம். பொம்பளை புள்ளையா வந்து இந்த மேடல் பேசுறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? பொம்பளை புள்ளையா நீங்க பேச்சாளரா பேசுறதுக்கு. பேச்சாளரா பேச அவ்வளவு கஷ்டமா? அப்ப நடுவரா பேசுறது கஷ்டம் இல்லையா உங்களுக்கு? ஒரு நாட்டோட தலைவன் கிட்ட பேசுறேன்னா எடுத்தமா கவுத்தமான்னு பேசக்கூடாது. ஒரு பட்டிமன்ற நடுவர்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எத்தனை அவமானம், எத்தனை கஷ்டம், எத்தனை இன்னல், எத்தனை டென்ஷன். ஒரு ஊர்ல பட்டிமன்றம் நடத்தினால நாங்க போய் கொட்டேஷன் கொடுப்போம். நம்மள மாதிரி 40 பேர் கொட்டேஷன் கொடுப்போம். அதுல யாரு கம்மி பட்ஜெட்டுக்கு வராங்களோ அவங்களதான் ஊருக்காரங்க புக் பண்ணுவாங்க. புக் பண்ணும் போதே சொல்லுவாங்க, மேடைக்கு பாக்குற மாதிரி பொண்ணுங்களை கூட்டுவாங்கன்னு. இருக்கிறதே 4 மூஞ்சி தான் பாக்குற மாதிரி. இதுங்களை பட்டி டிங்கரிங் பார்த்து ஏசி ரூமு, ஓசி சோறு, ஏசி காரு வச்சு கூட்டு வந்தா அங்க கூல் ட்ரிங்க்ஸ், ஜூஸ் எல்லாம் வாங்கி வாக்கனையா குடிப்பீங்க. குடிச்சிட்டு உங்களை இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா நடுவரை பார்த்து நீங்களா போய் துணி வாத்திட்டு வரேன்னு வீட்டுக்குள்ள விசிட்டிங் கார்டை போட்டுட்டு அடுத்த வருஷமா நாங்க பொம்பளைங்களா வந்து மகளிர் பட்டிமன்றம் நடத்துறேன்னு இப்ப 2 வேற கலைப்பு இருக்கிறாருங்க. ஒரு நாள் நீ பட்டிமன்ற நடுவரா இருந்து பாரு, என் கஷ்டம் எவ்வளவு உனக்கு தெரியும். ஆமா சார், உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது சார். அதனாலதான் வந்த உடனே நீங்க பேசின உடனே நான் அம்மன் கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன் தெரியுமா சார்? அடுத்த ஜென்மம்னு எனக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த 2 என் வயித்துல வந்து புள்ளையா பிறக்கணும். பாத்தியானே, இவ்வளவு நேரம் பொம்பளைங்களை திட்டி பேசுனீங்க. இந்த 2 பேரும் அவங்க வயித்துல பிறக்கணும்னு சொன்னாங்க. அதான் தாய்மை உள்ளம். நல்ல கை தரணும். இல்ல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. இந்த குருவம் அந்த வயிற்று உள்ள வளர்ந்தா இதுக்கெல்லாம் பால் கொடுக்க கூடாது, பால் டாயில தான் கரைச்சு கொடுக்கணும். நிஜமாவே இவங்க 2 பேரும் ஏன் என் வயிற்றுல வந்து புள்ளையா பிறக்கணும்னு சொன்ன தெரியுமா? அப்பதான் வர பப்பாளி பழத்துல இதுங்க சோழிய முடிக்க முடியும். இதுங்களால பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களான்னு நான் கேக்குறேன். அமேசான்ல ஆர்டர் பண்ணாங்க. அப்படிதான் இருக்குது சார். ஒரு ஆம்பளை புள்ள தன்னுடைய சொந்த கால்ல நிக்கணும்னா ஒரு மனைவிங்கிற ஒரு பெண் பந்த கால் நட்டு வரணும் சார். வந்தா பந்தோட்டம் வந்தாதான் சார் சந்தோஷம். இல்லன்னா அவங்களுக்கு எல்லாம் சங்கடம் தான் வரும். வராத போய் எங்க பசங்க சந்தோஷமா இருப்பா. கல்யாணம் பண்ணல, இந்த பாரு கொடுத்த 10 ரூபாய் சிப்ஸ் வாங்கி தின்னுறாங்க. எவ்வளவு ஜாலியா இருக்கிறான் பையன். ஜாலியா இருக்கிறானா? வந்த உடனே ஆம்பளைங்க பொம்பளைங்க, ஆம்பளைங்களை கை தட்டுங்க, பொம்பளைங்களை கை தட்டுங்கன்னு இவ்வளவு வக்கனையா பேசுறீங்களே. இப்ப பாருங்க, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற பெண்கள் அத்தனை பேர் கொஞ்சம் ஜோரா கை தட்ட கொடுங்கக்கா. ஏங்க மானத்தை வாங்குறீங்க? இந்த பாரு, கோயில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்காத. நான் கேக்கட்டா இப்ப கேளுங்க. எங்க ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் கை தட்டுங்க பார்க்கலாம் சார். கைத்தட்ட சத்தம் அதிகமா வராததுனால எங்க பெண்களுக்கு கைத்தட்ட தெரியாதுன்னு நினைக்காது. எங்க பெண்கள் அவ்வளவு அடக்கமானவங்க. பெண்கள் எல்லாம் அடக்கமானவங்க. பல பேர் அடக்கம் பண்ணவங்க. அடக்கம் பண்ணமா சார்? எங்க பெண்கள் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, பெண்கள் பக்கமா கொஞ்சம் நடந்து போங்களேன்.
ஏன் உதவாங்கறதுக்கா? இப்ப உதைக்க மாட்டாங்க, முடிஞ்ச பிறகு உதைப்பாங்க. பூ மணக்கும், பொட்டு மணக்கும், ஜவ்வாது மணக்கும், சந்தன மணக்கும், புருஷன் மேல வச்சிருக்கக்கூடிய பாசம் மணக்கும், பிள்ளைங்க மேல வச்சிருக்கக்கூடிய நேசம் மணக்கும் சார். இதே உங்க ஆம்பளைங்க பக்கத்துக்கு கொஞ்சம் நடந்து போய் பாரு, பீடி நாரும், சிகரெட் நாரும், பான்பராக்கு நாரும், குளிக்க மாட்டான், பல வருஷமா பல்லு தேய்க்க மாட்டான், ஃபுல்லா நாத்த முடிச்ச கோஷ்டிகளா. ஆம்பளை பக்கம் போனா வேர்வை நாரும், பொம்பளை பக்கம் போனா சென்ட் வாசனை வரும். ஆமா, உழைக்கிற ஆம்பளை உடம்பு நாரத்தான் செய்யும், உட்காந்து ஓசி சோறு தின்ற பெண்களுக்கு உடம்பு மணக்கத்தான் செய்யும். ஓசி சோறு சாப்பிடுவேன் சார். நான் கேக்குறேன், நாங்க தான் உட்காந்து ஓசி சோறு சாப்பிடுறோம்ல, பெண்கள் தான் வேண்டாம்ல, பொண்டாட்டி தான் வேண்டாம்ல. மீச வச்சு ஆம்பளை தானே நீங்க? இப்ப ட்ரிம் பண்ணிட்டேன். மீசைய மட்டும் தானே? ஆமா. மீச வச்சு ஆம்பளை தானே? எதுக்கு என் பொண்டாட்டி சரியில்ல, என் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொல்லி ஏதோ அந்த அரக்கோணத்துல இருந்து இந்த மேடைக்கு வந்து புலம்புறதுக்கு பதிலா மீச வச்சு ஆம்பளை உங்க பொண்டாட்டி முன்னாடி நின்னு சொல்ல வேண்டியதானே? அங்க சொன்னா சோத்துல விஷம் வச்சிருவாள, தெரியுதுல்ல? அது முடியாம தான் அப்படி ஊர் ஊரா சொல்லிட்டு இருக்கான், தெரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு பொண்டாட்டி வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு 18 வயசு ஆனதும் உங்க முகரக்கட்டை பார்க்க முடியாது, உங்க முகரக்கட்டை ஒரு 10 போட்டோ எடுத்து 10 புரோக்கருக்கு கொடுத்து உங்க ஊர்ல பொண்ணு இருக்கா, உங்க ஊர்ல பொண்ணு இருக்கா, நாகர்கோவில்ல பொண்ணு இருக்கா, இந்த மோனி மாதிரி அழகான பொண்ணு இருக்கான்னு எதுக்கு நீங்க வரீங்க? நாங்க வர்றோம். அப்புறம் நாங்க தான் சரி வெக்கமான சூடு சரணக்கு எடுத்து உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு வர்றான்ல, நீ வீட்டு உள்ளே இருக்க வேண்டியதானே? மாப்பிள்ள தெருவுல வரான்னு சொன்ன உடனே ஏன் ஜன்னலை திறந்து ஹேன்னு பாக்குற? நாங்க மட்டும் பாக்கலன்னு வச்சுக்கோங்களேன், காதல் படத்துல வரக்கூடிய பரத் மாதிரி பைத்தியமா இல்லைங்க. அப்படி உங்களை பார்த்ததுனால தான் 12 மணிக்கு கடை திறந்த உடனே உள்ள வாங்கி ஒரு குவார்டர் விட்டு இங்க சுத்தி நிக்கிறான் நம்மால. சார், பெண்களை பத்தி குறை சொல்லாதீங்க சார். பெண்களுடைய சிறப்பு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சார்? எனக்கு தெரியும், நான் கேக்கட்டா உன்ன? என்ன இவ்வளவு வக்கனையா பேசுற ஒரு கேள்வி கேக்கட்டா? கேளுங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்க. அப்ப புருஷன் அமைச்சனா புரோக்கர் கொடுத்த வரமா? சார், மங்கையரை பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமாமான்னு சொன்னாங்க. அப்படின்னா பொம்பளையா பிறக்க புண்ணியம் பண்ணிருக்கணியா? அப்ப ஆம்பளையா பிறந்தாங்கன்னா அயோக்கியத்தனமா பண்ணிட்டு வரான் சார். பெண்ணுக்குள்ளதான் ஞானத்தையே வச்சிருக்காரு கடவுள், ஞானத்தை வச்சிருக்காரு. அப்ப ஆம்பளைக்குள்ள சாணத்தை வச்சாரு, எங்களுக்கு தான் ஞானத்தை வச்சாரு. உலகத்திலேயே தியாகின்னு சொன்னா எங்க ஆம்பளை தான். உலகத்திலேயே பெருந்தன்மைவாதினா நம்ம ஆம்பளை தான், தெரியுமா? எப்படி? ஆண்கள் நாங்கெல்லாம் பெண்களை பார்த்த உடனே புதுசா எப்படி கூப்பிடுறோம்? ஹாய், ஹலோ, மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளவு டீசெண்டா கூப்பிடுறோம். அது ஏன் எல்லா பொம்பளைங்களும் ஆம்பளைங்களை பார்த்த உடனே அண்ணான்றீங்க? உங்க பாசம் மலர நாங்க கேட்டோமா? இதே நீங்க அந்தியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு மாமா எப்படி போனன்னு கேட்டுப்பாரு, ஊருக்கு அட்ரஸ் கேட்டா நம்மால வீட்லயே கூட்டு போய் விட்டு வருவான். ஏமா புதுசா பாக்குற ஆம்பளை அண்ணான்றீங்க? எதுக்கு சார்? நாங்க நம்ம எல்லாம் எதுக்கு நம்ம புருஷனை தவிர மத்த ஆம்பளைங்களை எல்லாம் அண்ணான்னு கூப்பிடுறோம்? எங்களுக்கு அண்ணன் இல்ல சார், அதனால நாங்க அண்ணான்னு கூப்பிடுறோம். எங்களுக்கு அண்ணன் இல்ல, அதனால அண்ணான்னு கூப்பிடுறோம். எங்க பசங்களை கூப்பிட்டா பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டின்னு கூப்பிட்டா ஒத்துக்குவீங்களா நீங்க? ஆனா எங்க பெண்கள் அப்படி இல்ல சார். புருஷனை தவிர வேற எந்த ஒரு ஆம்பளைங்களும் ஏறெடுத்து பார்க்க மாட்டோம். புருஷனையே நாங்க நினைச்சிட்டு இருப்போம்னா 13 வருஷம் ஆகுது, என் பிள்ளைக்கு 14 வயசு ஆகுது சார். நிப்பாட்டு. கல்யாணம் முடிஞ்சு 13 வருஷம், பிள்ளைக்கு 14 வயசா? சார், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. உன் வாழ்க்கையே ஸ்லிப் ஆயிடுச்சு. இல்ல சார், இல்ல சார், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு சார். சார், ஊரே சிரிக்குது சார். சார், என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க சார். பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளை பையன் கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்னு சொன்னேன். மாமா, உனக்கு விஷயம் தெரியுமா சார்? இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம், அது பிள்ளைக்கு 14 வயசா? சார், இல்ல சார், சார் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு சார். சார், மாப்பிள்ளை கிட்ட 1/2 மணி நேரம் பேசணும்னு எங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கினேன். எங்க அப்பா எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போனேன். அப்பா, என்ன உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம், அது பிள்ளைக்கு 14 வயசு. சார், என்ன சார் நீங்க? சார், மாப்பிளைய கூட்டிட்டு மொட்டை மாடிக்கு போனேனா இப்ப தெரிஞ்சு ஏன்டா கல்யாணம் ஆகி 13 வருஷம் பிள்ளைக்கு 14 வயசு? சார், இல்ல சார், இல்ல சார். ஐயோ சார், அவங்க எல்லாம் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல, நீ பேசுமா? நீ ஏமா எனக்கு எதுக்குமா அடுத்து விட்டு கதை? ஆமா சார், நீங்க உங்க கதை பேச எனக்கு அவசியமா? நீங்க நல்லவர் சார். நான் பட்டிமன்ற நடுவர்மா. ஆமா சார். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். நான் பாக்குறேன். நீ உன் கதையை பேசனா என்ன கேளுமா? ஏன் என்ன நீ பேசுமா? சார், மாடிக்கு போய் நின்னு கொஞ்ச நேரம் ஆடியோ காரண்ணா, உனக்கு விஷயம் தெரியுமா? சார், இப்பதான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 13 வருஷம், அது பிள்ளைக்கு 14 வயசா? சார், என்ன சார் தம்பி, காதை மூடிக்கோங்க எல்லாருமே, இதெல்லாம் கேட்க கூடாது. காதை மூடிக்கணும், நீ வேற கம்முன்னு வேற. சார், கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்தா பாருங்க, இந்த மாப்பிள்ளை பையன் என்கிட்ட சொல்றாரு, கீபோர்டு வாசிக்கிற தம்பி, உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம், பிள்ளைக்கு 14 வயசா? சார், தப்பு சார், தப்பு சார். நீங்க ரொம்ப நல்லவருன்னு நினைச்சேன் சார். சாரி மேடம். வீடியோ வேற போயிட்டு இருக்குது சார். நீங்க பேசுங்க மேடம், நீங்க பேசுங்க மேடம். உங்க கதை எனக்கு எதுக்கு மேடம்? நீங்க பேசுங்க மேடம். நீங்க தலைப்பு பேசுங்க மேடம். அந்த மனுஷன் வந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு பாருங்க, பேசி முடிச்ச உடனே எங்க ஊரு பக்கம்லாம் கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு தான் புள்ள பெத்துக்குவான். ஐயோ சார், ஊர் பெரியவங்க எல்லாம் இருக்காங்க சார். என்ன நினைப்பாங்க சார் என்ன பத்தி? நீ பேசு, எல்லாம் நல்லா தான் நினைக்கிறாங்க உன்னை பத்தி, பேசு சார். பேசிக்கிட்டே இருக்கும்போது பேசி முடிச்ச ஒருவேளை நாகர்கோவில் பக்கம் கல்யாணத்துக்கு முன்னாடி சார்? அப்ப இல்ல சார், அப்படி கிடையாது சார். சரி சரி, அதெல்லாம் அப்ப கிடையாது சார்.
பேசி முடிச்ச உடனே இந்த மனுஷன் பேசுமா அங்க பேசுமா நீ பேசி முடிச்ச உடனே இந்த மனுஷன் என்ன பார்த்து ஓ கேமராமேன் அண்ணா உனக்கு தெரியுமா விஷயம்? ஐயா அண்ணா சும்மா உட்கார்ந்து சிரிச்சுன்னுக்கிறிய. இந்த மாதிரி கல்யாணம் ஆகி 13 வருஷம் புள்ளைக்கு 14 வயசானா? சார் என்ன சார் நீங்க? சரி இது என் புருஷன் கேட்டா என்னத்துக்கு ஆகும் என் நிலைமை? என்னடா இது அநியாயமா போச்சு. என்னமோ சொல்லிட்டான் இவன். என்னமோ தெரியல. நீ பேசு. சார் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு சார். யாருமா? என்ன பொண்ணு பார்க்க வந்தார்ல அவரு. அவங்க அதை தான் நான் ஊரே சொல்லிக்கிறேன். நான் என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாரு. நீ பட்டிமன்றத்துல எல்லாம் நல்லா பாடுறியாமே உண்டா? ஆமா சார். அதான் இப்படிதான் விட்டு போட்டுக்கிறான். இல்ல சார் ஐடியா தெரியுது எனக்கு. அப்ப இல்ல சார் நல்லா பாடுறியாமே நீ ஒரு பாட்டு உனக்கு தெரிஞ்ச பாட்டு. தம்பி நாளைக்கு போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லு. அந்த மேடம் வந்தாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் பிள்ளைக்கு 14 வயசுன்னு சொல்லு. வாய் தவறி வந்துருச்சு சார். ஆனா வாழ்க்கை தவறல சார். நீங்க அது வேற. இந்த மனுஷன் என்கிட்ட பாடுன்னு சொன்ன உடனே நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பாட்டு பாடு சார். பாடுமா. ஒரு ஆணுக்கு எழுதிய இலக்கண முன்னிடத்தில் கண்டேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் உங்க வீட்டுக்காரர்கிட்ட. ஆமா TFIAS ன்னு சொன்னாரு. உங்க வீட்டுக்காரா? ஆமா சார். TFIAS? ஆமா சார். TF னா என்ன தெரியுமா? தமிழ்நாடு ஃபாரஸ்ட். IAS னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஆமா சார். அப்ப உங்க வீட்டுக்காரர் வனத்துறை கலெக்டரா? ஆமா சார். சல்யூட் பண்ணுங்க சார். அவனுக்கு நாங்க சல்யூட் வைக்கணும். கல்யாணம் ஆகி 13 வருஷம் பிள்ளைக்கு 14 வயசு. மானம் கட்டவனுக்கு நம்ம போய் வாங்க. நானும் நீங்க சொன்ன விளக்கம் தான் நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மனுஷன் சொல்றாரு ரொம்ப சந்தோஷப்படாதடி. TFIAS னா 10th ஃபெயில் இன் ஆல் சப்ஜெக்ட்னு சொன்னா பாருங்க என் தலையில இடியே விழுந்துருச்சு சார். ஆனா நான் நினைச்சிருந்தா 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் பின்னாடியே வந்த அந்த பத்மராஜன் நினைச்சிருக்கலாம். 11 படிக்கும்போது ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தானே அந்த ஐயப்பனை நினைச்சிருக்கலாம். 12 படிக்கும்போது கடல் எல்லாம் வாங்கி கொடுத்தானே அந்த கணேசன் நினைச்சிருக்கலாம். ஆனா நீங்க தொட்டு தாலி கட்டின ஒரு பாவத்துக்காக நிப்பாட்டு. எந்த பொம்பளை பார்த்தாலும் யாரா இருந்தாலும் தொட்டு தாலி கட்டின பாவத்துக்கு தொட்டு தாலி. ஏமா தொடாம தாலி கட்டின ஒரு குச்சில கட்டி தூக்கியா போட முடியும்? அதுவும் 3 முடிச்சு போட்ட பாவத்துக்கு 3 முடிச்சு தான். இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்கள் கல்யாணம் கிட்ட கேக்குறேன். அவங்க பொண்டாட்டிக்கு சத்தியமா நான் தான் 3 முடிச்சு போட்டேன்ற ஒரு 10 பேர் கை தூங்க பார்க்கலாம். முடிச்சுதான் நாம போட்டோம். எவ புடுங்கனா எவ கட்டினான்னு யாருக்குமே தெரியல. கடைசி வரைக்கும் எவ்வளவு போட்டு முடிச்சுக்கு நாம முடிச்சவையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கரெக்டா? நம்ம அக்கா தங்கச்சி நம்ம சித்தப்பா பெரியம்மா போட்டதுக்கெல்லாம் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க போட்டு என்ன பண்ண? எப்ப பார்த்தாலும் எந்த வீட்டுல சண்டை வரட்டுமே. ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை வந்தா போராட்டம் வந்தா போதும் உடனே பொம்பளைங்க சொல்றது. எல்லார் வீட்லயும் சொல்லுவாங்க. உங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்க, உங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்க, உங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த ஐயாங்கெல்லாம் உட்காந்துருக்காங்களா அவங்க வீட்லயும் சண்டை வந்திருக்கும். எல்லா வீட்லயும் இந்த பொம்பளைங்க இந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்கன்னா தெரியுமா? என்ன? எல்லார் வீட்லயும் தபார் நானா இருக்கவே உங்ககிட்ட குப்பை கொட்டுறேன். வேற எவள் நான் தான் எப்போ தூக்கிட்டு போயிருப்பான். எல்லார் வீட்லயும் இது சொல்றீங்களா? அப்ப யார் தான் குப்பை கொட்டுறது? ஆமா சார். ஆமா சார் அப்படிதான் சார் கேட்போம். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க நீங்க. சரி நான் ஒரு டீச்சர் சார். நான் இப்ப இந்த மேடையில இருந்து சொல்றேன். ஆமா சார். உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? நாகர்கோயில தான் ஒரு 10வது படிக்கிற பையன் டீச்சரை உஷாரு பண்ணி இட்டு ஓடியான்ட்டான் சார். அந்த டீச்சர் நான் கிடையாது சார். கடைசியில தமிழ்நாடு முழுக்க அவங்கள தாண்டாங்க. 6 மாசம் கழிச்சு பாண்டிச்சேரியில புடிச்சிட்டாங்க அவங்கள. ஐயோ அங்கதான் ரூம் போட்டு தங்கி இருந்தாங்க. அப்படியா? அதுக்கப்புறம் அந்த பையனையும் அந்த டீச்சரையும் பிரிச்சு ஊருக்கு இட்டு போயிட்டாங்க. 6 மாசமா இங்க இருந்தாங்கல்ல. ஊருக்கு போனோடனே டீச்சர் 3 மாசமா. ஐயோ சார் என்ன பாடுபடுத்துறீங்க? நான் விளையாட்டுக்கு சொல்ல நடந்த செய்தி இது. அதனால டீச்சரா இருக்கிற உஷாரா இருங்க. இல்ல சார் நான் அந்த மாதிரி டீச்சர் எல்லாம் கிடையாது. இன்னொன்னு நான் பாண்டிச்சேரிக்கு எல்லாம் போனதே கிடையாது. அதான் எனக்கு தெரியுமே. உனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் உன் பிள்ளைக்கு 14 வயசு என்ன சார்? நான் ஒரு டீச்சரா சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை ஒயின் ஷாப்பை இழுத்து மூடணும் சார். ஒயின் ஷாப்பை இழுத்து மூடணும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். இங்க பாருங்க ஒட்டுமொத்தமா மேடையில வந்து இந்த பாருங்க எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. வயிறு ஏறி இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது மேடம். ஏன் ஒயின் ஷாப் இழுத்து மூட சொல்றீங்க? அவ்வளவு குடியானால அவ்வளவு பிரச்சனை. இங்க குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ எங்களுக்கு கூட்டம் படிக்கிறதுக்கு பிடிக்கல. நாங்க பள்ளிக்கூடத்தை இழுத்து மூட நீங்க நான் கேக்குறோமா? உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்கல ஏமா ஒயின் ஷாப்பை இழுத்து மூட சொல்றீங்க? இழுத்து மூட சொல்றீங்க? அவர் கேட்டாரு பாரு. அவ்வளவு பிரச்சனை குடுக்குறீங்களா? அவ்வளவு டீடைலா போக வேணாம். நம்ம அவ்வளவு பிரச்சனை நீங்க குடுக்குறீங்களா சார்? அவ்வளவு அந்த ஒரு சரக்கு அடிக்கிறது அவ்வளவு ஈஸி நினைக்கிறியா? என்ன? அந்த கோட்டரை வாங்கி உடைச்சு அப்படி ஊத்தி அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி அப்படி விட்ட இறக்கும் போது தொண்டை அறுத்துக்கிட்டு இறங்கும். அப்போ அவ்வளோன்னு ஊறுகாய் தொட்டதான் அப்படி நிக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு தினமும் குடிக்கிறியா? சொல்லு எவ்வளவு கஷ்டப்பட்டு குடிக்கிறான் ஆம்பளை.
அதை விட்டு இப்படி கஷ்டப்பட்டு குடிக்கிற ஆம்பளைக்கு மரியாதை தரீங்களா? முதல்ல மரியாதை. குடிகாரன் நாயே, குடிகாரன் போறான் பாரு, குஷ்டு போயில இருக்கிறான் பாரு அப்படின்னு பேசுறீங்க. ஒரு மரியாதை இருக்க ஆம்பளைக்கு? நான் கேக்குறேன், நல்லா பாருங்க. ஒருத்தர் வக்கீலுக்கு படிச்சிருக்காரு சார், அவர் BABL படிச்சிருக்காரு. நம்ம ஊர் திருவிழாக்கு வராருன்னா பேரு போட்டீங்கன்னா வழக்கறிஞர்னு போடுறீங்க. ஒருத்தர் MBBS டாக்டருக்கு படிக்கிறாரு, நம்ம ஊருக்கு வந்தா மருத்துவர்னு போடுறீங்க. அதே ஒருத்தன் குடிச்சிட்டு வர்றான்னா குடிகார நாயன்னு சொல்றீங்க. ஒரு வழக்கறிஞருக்கும் ஒரு மருத்துவருக்கும் கொடுக்கிற மரியாதையை ஏமா குடிகாரனுக்கு கொடுக்க மாட்டீங்க? சார் என்ன பேசுறீங்க? யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப். நாங்க ஸ்டாப் பண்ணா கவர்மெண்ட்டுக்கே ஆப்பு. கவர்மெண்ட்டுக்கு சாராயம் குடிச்சாக அட சங்கீதத்தை சாராயம் குடிச்சாக அட சங்கீதத்தை சங்கீதத்தை வந்தா கூட இங்கீதம் சகிகளே குலத்திலே அடிமடகளே நம்மகிட்டே ஒத்துக்கோ, நம்மகிட்டே கத்துக்கோ, எத்தனையோ வித்தைய பத்துத்தானே முத்துக்கோ, உச்சதல கீடுக்கு உள்ள கால வேடுதுக்கு நிக்கட்டுமா நடக்கட்டுமா உய் நம்ம சிங்காரி சரங்க சும்மா ஓப்பனை ஏறுது. அப்படி இருக்கு வாழ்க்கை. அப்படி இருக்குதா சார்? எங்க பெண்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ரேஷன் கடைக்கு போனாங்கன்னு வைங்களேன், காலையில 10 மணிக்கு போனாங்கன்னா மதியம் 2 மணி 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க. பொங்கல் பரிசு எல்லாம் கொடுக்குறாங்க. புருஷங்கிட்ட கேக்குறோம், ஏங்க இந்த ரேஷன் எல்லாம் ஆம்பளைங்க கூட்டம் கம்மியா இருக்குதான், போய் ஒரு 8 போய் அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா எந்த ஆம்பளைங்க அதை கேக்குறீங்களா? ரேஷன் கடையில கூட்டம் கம்மியாகுதுன்னு நீங்க சொன்னா ஆம்பளைங்க நாங்க போனோமா? ஆமா. ரேஷன் கடையில கூட்டம் கம்மியாகுது, ரேஷன் கடையில கூட்டம் கம்மியாகுது, ஆம்பளை வருஷம் கம்மியாகுதுன்னு போன்னு சொல்றீங்களே. ஒயின் ஷாப்ல பொம்பளை வருஷம் கம்மியாகுது, நீ போய் ஒரு குவார்டர் வாங்கினு என்னைக்கு ஆம்பளை சொல்லிருப்பானா? ஆம்பளை சொல்லிருப்பானா? சொல்ல மாட்டான். 250 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கினா கூட பெருமை பேசுவீங்க பொம்பளைங்க. இந்த பாரு கல்லு ஒட்டிக்குது, இந்த பாரு 250 ரூபாய் செருப்பு, இந்த பாரு 250 ரூபாய் 4 வீட்டுக்கு. சசக்கா இந்த பாரு செருப்பு எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. சசக்கா இந்த பாரு பஜார்ல போய் வாங்கி வந்தேன். 250 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினா கூட 4 வீட்டுக்கு பெருமை பேசுவீங்க. 1000 ரூபாய்க்கு குடிச்சிருப்பான் என் ஆம்பளை, மூச்சுன்னு சவுண்ட் விட மாட்டான். இந்த பாரு இந்த பிராண்ட் குடிச்சா, இந்த பாரு இந்த சைடிஷ் சாப்பிட்டான், இந்த பாரு இங்கதான் என்ன சொல்றோமா நம்மால எதையுமே சொல்ல மாட்டான். அதாம ஆம்பளை. ஆமா சார், நீங்க எதையுமே சொல்ல மாட்டீங்க சார். நீங்க எடுத்து தராத புடவையும் நீங்க எடுத்து தராத நகையை கூட என் புருஷன் எடுத்து கொடுத்தாரு, என் புருஷன் எடுத்து கொடுத்தாரு. நாங்க ஊரெல்லாம் பீத்திக்கிட்டு அலையிறோமே, ஆனா நாங்க எங்களை திட்டுறதுக்கு பதிலா எங்க மேல கோவம் வந்துச்சுன்னா எங்க அம்மா அப்பாவை ஏன் சார் நீங்க திட்டுறீங்க? சண்டை வந்துச்சுன்னா எங்க அம்மா அப்பாவை நீங்க ஏன் திட்டுறீங்க? என்ன மேடம் இது கூட தெரியாம இருக்கீங்க? என்ன? இப்போ ஒரு கம்பெனில இருந்து ஃப்ரிட்ஜ் வாங்குறோம். சரி, அந்த ஃப்ரிட்ஜ் சரியில்லைன்னா யாரை திட்டுவான்? கம்பெனிக்காரனை திட்டுவான். இந்த போன் வாங்குறோம், திடீர்னு டிஸ்பிளே போயிட்டு யாரை திட்டுவான்? கம்பெனிக்காரனை திட்டுவான். நீ சரியில்லைன்னா உன்னை ப்ரொடக்ஷன் பண்ண உங்க அப்பா அம்மாவை திட்டாம வேற யாரை திட்டுவாங்க? ப்ரொடக்ஷன் பண்ண அம்மா அப்பாவை திட்டாம அவங்களதான் திட்டினா. சார் நீங்க எங்க அம்மா அப்பாவை திட்டுறீங்கல்ல, 30 வருஷம் தருதலையா நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. 30 வருஷம் தருதலையா இருக்கக்கூடிய உங்களை எங்க தலையில கட்டி வச்சுக்கிட்டு பொண்டாட்டி வந்த உடனே எல்லாம் சரியாயிரும், பொண்டாட்டி வந்த உடனே எல்லாம் சரியாயிரும் சொல்றாங்களே. நீங்க பண்ற சேட்டைகள்லாம் உங்க அம்மா அப்பாவை திட்டுறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா நாங்க அப்படி கிடையாது சார். நீங்க திட்டுறதே இல்ல எங்க அப்பா அம்மாவை. திட்ட மாட்டோம் சார். திட்டவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா சார்? போன வாரம் என் பொண்டாட்டி கிட்ட வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். ஏண்டி வீட்டு வாசல்லையே இந்த மாதிரி தொடப்பத்தை போட்டு வைக்கிறீங்க, வழியிலன்னு நிலவாசல் உள்ள நுழைய நேரத்துல தொடப்பத்தையும் முறமும் போட்டு வச்சுக்கிறாம்மா. இப்படி இருந்தா குடும்பம் நல்லா இருக்குமா? வீட்டு வாசல்லையே தொடப்பத்தையும் முறமும் போட்டு வச்சுக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா? அவ்வளவுதான் கேட்டேன். உனக்கு அறிவு இருக்கா? உடனே அவ எந்திரிச்சு, உனக்கு அறிவு இருக்கா? உன் அப்பனுக்கு அறிவு இருக்கா? உன் ஆத்தாளுக்கு அறிவு இருக்கா? உங்க ஆயாவுக்கு இருக்கா? உன் தாத்தா இருக்கா? உங்க பரம்பரைக்கே அறிவு இருக்கா? செத்தவங்க எல்லாம் தூர்வாரி திட்டுறாயா? இதுல நீங்க திட்ட மாட்டீங்கன்றீங்க. திட்ட மாட்டோம் சார். வந்து நின்னுகிட்டு எங்க அண்ணன் வந்து அவ்வளவு குறை சொல்லி பேசிட்டு போனாங்களே சார். இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் குழந்தைங்களா இருக்குதுங்களா? பிள்ளைங்க எல்லாம் சார் உலகத்திலே யாருக்குமே எத்தனையோ வீடுகள்ல அடுக்கி வச்ச பொருட்களை கலைச்சு போடுறதுக்கு ஒரு குழந்தை இருக்காதான்னு ஏங்கக்கூடிய நேரத்துல நமக்கெல்லாம் கடவுள் அழகான குழந்தைகளை கொடுத்துருக்காங்கன்னா அதுதாங்க பெரிய செலவு. இதுக்கெல்லாம் நீங்க கைதடி காப்பாத்தி விடணும். சும்மா வேணான்னு பாத்துக்கிட்டே இருந்தா சார். எனக்கு கல்யாணம் சார், எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் சார். என் கல்யாணம் முடிஞ்ச விஷயத்த சொல்ல மாட்டேன். அதான் எங்களுக்கு தெரியுமே. உனக்கு கல்யாணம் 13 வருஷம், பிள்ளைக்கு 14 வயசுன்னா சார். 12 வயசுல இறங்கி போயா? நீ இறங்கி போனா உன்கிட்ட வந்து நாகர்கோயில் மோனிஷன்லாம் யாரும் கூட மாட்டாங்க. அப்புறம் அது அந்த பொண்ணு பார்த்து பாடுற கல்யாணம் 13 வருஷமா, பிள்ளைக்கு 14 வயசு, அப்படிதான் சொல்ல போறாங்க ஒண்ணு. சார் 12 வயசுல எனக்கு ஒரு பையன் இருக்கான் சார். என்னுடைய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம்.
நான் என் புருஷனுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருந்துச்சுன்னு வைங்களேன், என் புருஷன் என் புள்ள நானு பீச்சுக்கு போயிருவோம். விவேகானந்தர் சிலை, திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம் எல்லாம் பார்க்க போயிருவோமா. போகும்போது என் பையனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் சார். என் பையன் அப்படி பராக்கு பாத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே வந்தா பாருங்க, கீழே ஒரு சின்ன கல் இருந்திருக்கு, அதை பாக்கல, கால் தட்டி கையில இருந்து ஐஸ்கிரீம் மண்ணுல விழுந்துருச்சு சார். ஓடி போய் என் பையன் எடுக்க போனான். ஐயோன்ட்டு ஓடி போய் எடுக்க போனா பாருங்க, என் புள்ளையோட கைய பிடிச்சுக்கிட்டேன். அறிவு இருக்காடா உனக்கு? என் புள்ளைய அப்படி சொல்லு. அறிவு இருக்காடா உனக்கு? கீழே விழுந்த ஐஸ்கிரீம் இப்ப எடுக்க போறியாடா, வாடா அம்மா உனக்கு வேற ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு அழுதுகிட்டே வந்தான். ஒரு 10 அடி தான் சார் தள்ளி போயிருப்போம். ஒரு சின்ன பள்ளத்துல என் புருஷன் காலை வச்சாரு பாருங்க, என் புருஷன் கீழே விழுந்துட்டாரு. ஐயோ இப்ப என் புருஷன்லாம் விழுந்துட்டாரு, தூக்க போறேன். இப்ப என் புள்ளை என் கைய பிடிச்சுக்கிட்டு, அறிவில்ல உனக்கு? கீழே விழுந்த அப்பாவை போய் தூக்க போறிய, வாமா வேற அப்பா வாங்கிக்கலாம்னு சொல்றான் சார். பயங்கரமான ஆளா இருப்பான். விநாயக சதுர்த்தி வந்துச்சுல்ல, என் புள்ள ஓடி வந்தா, நான் பட்டிமன்றத்துக்கு கிளம்பி நிக்கிறேன். அம்மா பக்கத்து வீட்டு சுரேஷ் வீட்டுல சுண்டல் வச்சிருக்கு, கொண்டக்கடலை வச்சிருக்கு, லட்டு வச்சிருக்கு, சாக்லேட் வச்சிருக்கு, சக்கரை பொங்கல் வச்சிருக்கு, நம்ம வீட்டுல ஏமா வைக்கலன்னு கேட்டான். நான் சொன்னேன், எதுக்குடா தனியா ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து தனியா ஒரு பிள்ளையார வாங்கி வைக்கிறதுக்கு பதிலா உங்க அப்பா தொந்தியும் தொப்பையுமா பிள்ளையார் மாதிரி தான் இருக்கிறாரு, வாடா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு. வீட்டுக்காரர் அப்படிதான் இருப்பாரா? ஆமா, வாடா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆளுக்கு 500 ரூபாய் ஆட்டைய போடலாங்கிறேன். என் பிள்ளை கேட்கணும், அம்மா 3வது நாள் பிள்ளையார கொண்டு கடல்ல கரைப்பாங்களே நம்ம அப்பா. நல்ல வேலை இது எங்க வீட்டுல சொல்ல. நீ எங்க நீங்க மனசுல நினைச்சதை வேண்டிக்கிட்டீங்கன்னா, நீங்க கடவுளை நினைச்சு வேண்டிக்கிட்டு நம்ம ராஜராஜேஸ்வரி அம்மா கிட்ட போய் வேண்டதா அது உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை அப்படி நீங்க வேண்டது நடக்கலன்னு வச்சுங்களேன், நான் திருச்செங்கோட்டுல ஒரு கோயில் அட்ரஸ் தரேன் சார். அந்த கோயில் அட்ரஸ்ல போயிட்டு நீங்க அந்த கோயிலுக்கு போய் கணவனும் மனைவியுமா சேர்ந்து அந்த கோயில் குளத்துல 1 ரூபாய் போட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா அடுத்த 6 மாசத்துல நீங்க மனசுல நினைக்கிறது நடக்கும். அப்படி சக்தி வாய்ந்த கோயில் திருச்செங்கோட்டுல எனக்கு தெரிஞ்ச கோயில் இருக்கு, நான் அட்ரஸ் தரேன். இப்படிதான் நீங்க கேட்ட மாதிரி தான் சேலத்துல போன மாசம் பேசும்போது கூட்டத்துல இருந்து கணவன் மனைவி வந்து நின்னு, என்னது இந்த திருச்செங்கோட்டுல கோயிலா, அட்ரஸ் கொடுங்க சார், நாளைக்கே நாங்க போறோம், வேண்டுதல் பாக்கி இருக்குன்னு கேட்டாரு. ஆசையா கேக்குறாருன்னு அட்ரஸ் கொடுத்தேன். இவனும் அவங்க பொண்டாட்டியும் மறுநாளே கோயிலுக்கு போனாங்க. இவன் கோயில்ல போய் குளத்தாண்ட நின்னுக்கிட்டு மனசுல நினைச்சதை வேண்டிக்கிட்டு கோயில் குளத்துல 1 ரூபாய் போட்டான். அந்த அம்மாவும் அதே மாதிரி அவன் பொண்டாட்டி மனசுல நினைச்சது வேண்டிக்கிட்டு கோயில் குளத்துல 1 ரூபாய் போடலான்னு போனாங்க பாருங்க, கால் தடுக்கி குளத்துல விழுந்துட்டாங்க. இவன் சொல்றான், என்ன 6 மாசம் ஆவனாங்க, அதுக்குள்ள நடக்குது. அப்ப அவன் எதை வேண்டிக்கிறான் பாருங்க, எப்படா தாட் போட்டு தரலான்னு முடிவு பண்ணி இருக்கான். ஆமா சார், ஆனா எங்க பெண்கள் எல்லாம் ரொம்ப புத்திசாலி. எப்படி தெரியுமா? என் புருஷன் எப்படி நல்லவரா இருக்கிறாரா இல்ல ஏதாவது கனெக்ஷன் வச்சிருக்காரான்னு ஒரு செருப்பு வச்சே கண்டுபிடிச்சிருவோம் சார். செருப்பு வச்சு சார், செருப்பு வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆமா சார், என் புருஷனுடைய செருப்பு என் வீட்டுல இருந்துச்சுன்னு வைங்களேன், வாசப்படியில, அவர் கரெக்டா இருக்கிறாருன்னு அர்த்தம். சரி, எதிர்த்த வீட்டுல இருந்துச்சுன்னா அவர் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் அப்படிதான் ஆம்பளைல தப்பா நினைக்கிறீங்க. என்ன சார் நியாயம் இதெல்லாம்? செருப்பு நம்ம வீட்டுல இருந்தா கரெக்டா இருக்கிறாருன்னு அர்த்தமா, எதிர்த்து வீட்டுக்கு போனா கரெக்ட் பண்ணுறாருன்னு அர்த்தமா? ஏமா எதிர்த்து வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு செருப்பு இல்லாம அப்படியே போய் தான் வருவாங்க. அது இருந்தாலும் செருப்பு ஒரு நாய்க்கு தான் தூக்கி போய் போட்டிருக்கான். நாய் டெய்லியுமா எடுத்துட்டு போகுது, அதுக்காக நாங்க மட்டும் டெய்லியுமா போய் வருவோம். கூப்பிடும் போது தான் அப்படி போயிட்டு வருவாங்க. போயிட்டு வருவாங்க. அது உனக்கு தெரியாது, கம்பெனி யூடியூப்ல எடுக்கிறாங்க, சொல்லிவிடுவாங்க எல்லாத்தையும். நான் அதுக்கு பயந்து அமைதியாக்குறேன். அப்படியா? ஆனா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷங்க. கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வந்தா பிரச்சனை, கணவன் மனைவி கல்யாண வாழ்க்கையே பிரச்சனை அண்ணன் சொல்றாரு, நானும் சொல்றேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கல்யாண வாழ்க்கை எனக்கு புரியல மேடம். புரியலையா? நான் சொல்லி தரேன் சார். நான் உங்களுக்கு சொல்றேன் சார். கரெக்டா சொல்லி தரீங்களா? கரெக்டா சொல்லி தரேன் சார். இதெல்லாம் கரெக்டா சொல்றீங்களே. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம், புள்ளிக்கு 14 வயசு, அங்க கோட்டை விட்டீங்களே மேடம். சார் நான் இப்ப சொல்றேன் சார், இத நோட் பண்ணிக்கோங்க சார். சொல்லுங்க மேடம். கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது ஒரு மெல்லிசான கோடு சார். என்னது மெல்லிசான கோடு? ஏன் அத கொஞ்சம் பெருசா தான் போடு சார். அது கடவுள் அமைச்சு கொடுத்த மேடை. அதுதாம்மா எங்களுக்கு கட்டி வச்ச பாடை சார். அது 1000 காலத்து பயிர். அத நினைச்சா தான் பத்தி எரியுது என் வயிறு சார். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆம்பளை பசங்களும் கட்டுத்தறி கால. கல்யாணத்துக்கு முன்னாடி பசங்க எல்லாம் கட்டுத்தறி கால. கல்யாணத்துக்கு அப்புறம் பாக்க போறீங்களா வேற ஒரு ஆளை? எவளையா பார்த்த போதும் அவளையும் பாக்குற, இவளையும் பாக்குற, ஏன் உன் மாமா பொண்ணு உங்ககிட்டயே பேசுறா அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா சார், கல்யாணத்துக்கு பின்னாடி உங்க மனைவி தான் உங்களுக்கு காவல், தெரியுமா? மனைவி தான் உங்களுக்கு காவல். அதுதாம்மா சுடுகாட்டுல மந்திரிச்சு விட்டு ஏவல். ராத்திரி 12 மணிக்கு செல்போன்ல பேட்டரி ஃபுல்னு மெசேஜ் வந்தா கூட எவ்வளவு பியூட்டிஃபுல்னு அனுப்புறாளேன்னு எட்டி பாக்குறான். அந்த மாதிரி எனக்கு 24 hours ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்கம்மா. சார் என்ன கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறீங்களா நீங்க? உன்னை கூப்பிட்டதே கலாய்க்கிறதுக்கு தாமா. சார் கல்யாணம் எப்படி இருக்கு தெரியுமா? கூப்பிட்டா மலர் தேடி வந்து வரும்,
தேதி குறிப்பிட்டா கொய்யாவை கிளிகள் கொத்தும், சிந்தித்தால் வருகின்ற கவிதை போலே கண்கள் சந்தித்தால் வர வேண்டும் உண்மை காதல். முனிசிபாலிட்டி மாதிரி இருப்பாங்க, ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு ஒரு பெர்சனாலிட்டியே வருதுன்னா வாழ்க்கைங்கிறது அவ்வளவு பூந்தோட்டமா இருக்குதா இல்லையாங்க? தெருவாளர்களை கூட திருவாளர்களை ஆக்குறது யாரு தெரியுமா? கல்யாணம் தான் சார். வாழ்க்கையில மனைவிங்கிற ஒரு ஜென்மம் வந்தாதான் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். நாங்கெல்லாம் இன்னைக்கு பாருங்க, நீங்க எல்லாம் ரோட்ல தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் மனைவிங்கிற நாங்க வீட்டுல தலை குனிஞ்சு இருக்கிறதுனாலதாங்க. இப்படி இருக்கிறதுனாலதான் வாழ்க்கை பூந்தோட்டமா போகுதுன்னு சொல்றீங்க. ஆமா சார். ஒரே ஒரு விஷயம் தான் சார், இந்த வானத்துல பாருங்களேன், வானத்துல வந்து இன்னைக்கு இருட்டா இருக்குதா இல்லையா? ஆமா, இருட்டா இருக்குது. சாயந்தரமா ஒரே இருட்டா இருந்தது, மழை வருமோன்னு பயந்து இருந்தோம். வந்தீங்கல்ல சார், மேகமூட்டம் இருந்தாதான் மழை வரும். அந்த நேரம் நிலா தெரியாது. இப்ப நிலா வந்திருக்குதா? இல்லையே, நிலா இல்லல்ல சார். ஏன் தெரியுமா? நிலா அங்க இல்ல, வானத்துல இருந்து நிலா வந்து மேடைக்கு வந்து நின்னு பேசுது பாத்தீங்களா? மேடைக்கு நிலா வந்துருச்சா? ஆமா சார். கீழ இருந்து கல்லு கம்பு எல்லாம் வரும், பரவாயில்லையா? அப்படி எல்லாம் இல்ல சார். இதுக்கு மேல பேசுனீங்கன்னா அங்க கீழ இருந்து பச்சை பச்சை வரும், அதுவும் பரவாயில்லை. இத சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் சார். வானத்துல நிலா இல்லன்னா இந்த வானத்தை என்னன்னு சொல்லுவோம்? அமாவாசை சொல்லுவோம். அது மாதிரிதான் சார், ஒரு ஆண்மகனுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் இல்லனா அவனுடைய வாழ்க்கையும் நிலா வராத வானம் போல அமாவாசையா இருட்டடைஞ்சு இருக்கும். என்னைக்கு ஒரு பெண் அவனுடைய வாழ்க்கையில் வராளோ அன்னைக்குதான் அவனுடைய வாழ்க்கை வசந்தமாகி பௌர்ணமி மாதிரி பிரகாசமா இருக்கும்னா அப்பதான் மனைவியை இழந்த பிறகுதான் ஒரு கணவன் சொல்லுவான் அந்த வானம் எப்படி இருக்குதோ அது மாதிரி என்னுடைய வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு சொல்லி, அம்மாடி நீதான் இல்லாத நாளும் சாத்தி வந்த காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. நான் எங்க வீட்டுக்கு போறதுக்கு நாளைக்கு சாயந்தரம் ஆயிரும். நான் என் வீட்டுக்கு போயிருவேன், நீங்க உங்க வீட்டுக்கு போயிருவீங்க. போயிட்டு நீங்க நல்லா தூங்குவீங்க. நான் போன் பண்ணுவேன். வீட்டுக்கு போனதும் போனை யார் எடுப்பா? என் மனைவி எடுப்பாங்க. உங்க மனைவி எடுப்பாங்க. மேடம் போய் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. நானும் வந்துட்டேன் மேடம்னு சொல்லி மரியாதையா போனை வச்சுட்டு நான் தூங்கிட்டு இருப்பேன். நான் வீட்டுக்கு நானும் போய் தூங்க போயிருவேன். அதே இது எங்க அன்னைக்கு தீர்ப்பு தராம அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், போன் பண்ணுவேன். உங்க மனைவி போனை எடுப்பாங்க. மேடம் நான் வந்துகிட்டேன்னு சொல்லிட்டு சாரு கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அக்கா இந்த புடவை நல்லா இருக்குதா? எல்லாம் சுமாராதான் இருக்குது. நல்லா இருக்குது. என் புருஷன் அருமையாகுதான். என் புருஷன் இதை 1200 ரூபாய் கொடுத்து என் புருஷன் எடுத்து கொடுத்தது என் பிறந்த நாளுக்காக. எங்க அன்னைக்கு தீர்ப்பு தரலன்னா, மேடம் முக்கிய குறிப்பு பின் குறிப்பு, இந்த புடவைய உங்க புருஷன் தான் 12000 ரூபாய் கொடுத்து எடுத்து கொடுத்தாருன்னு 10 வச்சுட்டு போயிருவேன். ஆகவே எங்கள் அன்னைக்கே தீர்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்னுடைய பேச்சில் குறை இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள், நிறை இருந்தால் வாழ்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். புடவைய நான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லுவியா? அப்படியே அவகிட்ட சொல்லு, உனக்கு கல்யாணம் 13 வருஷம், பிள்ளைக்கு 14 வயசுன்னு. என் முன்னாடி தெருவெல்லாம் சொல்லுவான். ஆளை பாத்தீங்களா? நல்ல ஒரு அரங்க நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம் மோனிஷா அவர்களுக்கு. நல்ல அருமையா சொன்னாங்க. குடும்ப வாழ்க்கை ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பாரமா நினைக்கிறீங்க? சந்தோஷமா நினைங்க. மனைவி என்கிற உறவு வந்தா சந்தோஷம். அப்படி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனைவி என்ற வாழ்க்கை வர்றதுக்கு முன்னாடி அந்த சின்ன பருவம், வெடல பருவம் இருக்குல்ல, அந்த வெடல பருவத்துல பல சேட்டை பண்ணிருப்போம். நம்மெல்லாம் பல சேட்டை. எப்படி தெரியுமா? நீங்க நல்லா பாருங்களேன். ஐயா, இந்த வேப்ப மரத்துக்கு கீழே காக்கா வேப்ப மரத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை போட்டிருக்கோம். அந்த கொட்டை எடுத்து இப்படி கையில வச்சு உடைப்போம். முதல்ல கையில ரத்தம் வந்தா அழுவணும். எல்லாரும் கையில ரத்தம் வந்தா அழுவும்ல. ஆனா நாம என்ன பண்ணுவோம்னா, கிராமத்துல வேப்பங்கொட்டை எடுத்து இந்த கையில வச்சு உடைச்சு வச்சு அதை அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், கைய இப்படி சுத்துவோம். இப்படி சுத்தினோடனே கையில ரத்தம் வரும். ரத்தம் வந்தோடனே என் கையில ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு வேப்பங்கொட்டையை கையில அடிச்சு வந்த ரத்தத்தை கூட நம்ம ரசிப்போம். ஒரு 5 ரூபாய்க்கு பிலிம் வாங்கி அதுல டார்ச் லைட் அடிச்சு லென்ஸ் வச்சு அப்பா வேஷ்டி கட்டி அதை சினிமா காமிப்போம். அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். வேப்பங்கொட்டை அடிச்சு வந்த ரத்தம் ராசிச்சா, பத்தி குச்சி அடிக்கி கணக்கு பாடம் பாடிச்சா, தண்ணீரில் ஆட்டில் கிட்டு முள்ளுகாடி அண்டவாள மேல காச வச்சு வளர்ச்சா, 5 வயசு மவானி அப்பாவோட வெட்டியில கண்ணாடி லென்ஸ வச்சு சினிமா காமிச்சா, அண்ணாச்சி கடையில நான் எண்ணெயில தீ கோரிச்ச, பரோட்டாக்கு பாதி சொத்த நாம அடிச்சா, ஒட்ட காட்டி பொழுதெல்லாம் ஓட்டம் போட்டு தீரிச்சோம், வெயில
தவிர வாழ்க்கையில வேற ஏத அறிஞ்சோம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. கண்டூரம் அறிவுறோம் கருவேல காட்டோரம் கத்தான சுத்தி சுத்தி ஆட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவன் குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதா நம்ம சட்ட புழுதிதா நம்ம சட்ட. கை தட்டணும்னு நினைச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ரசிக்கிறது எங்களுக்கு கை தட்டினாதான் தெரியும்ன்றதுனால நல்லா உற்சாகமா ஒரு கைத்தட்டல் கொடுக்க. என்னன்னா மாமா ரெடியா இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை சொல்லிடுறேன். மகாத்மா காந்தி ஒரு வெள்ளக்காரன் வீட்டுக்கு போனார். அந்த வெள்ளக்காரன் ஒரு வீட்டுல வெள்ளக்காரன் நாய்க்கு வந்தே மாதரன் பேர் வச்சிருக்கிறான். காந்தி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த வெள்ளக்காரன் அந்த நாயை கூப்பிடுறான். வந்தே மாதரம் கம் ஹியர், வந்தே மாதரம் கோ தேர் அப்படின்றான். நாய் வருது, வாலாட்டுது, ஓடுது. காந்தி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா வெள்ளக்காரன் கேட்டான், மிஸ்டர் காந்தி, உங்கள் நாட்டினுடைய தாரக மந்திரமா இருக்கக்கூடிய வந்தே மாதரம் என்று சொல்ல என் வீட்டு நாய்க்கு பேரா வச்சுக்கிறேன்னு உனக்கு கோபம் வரலையான்னு கேட்டானா. உடனே காந்தி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, வந்தே மாதரம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? தாயை வணங்குகிறோம் என்று அர்த்தம். உன் தாய் இந்த நாய் தானே எனக்கு எப்பதான்டா தெரியுது. அடிச்சாரா ஒரு அடியில. மகாத்மா காந்தி இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டார். நாம காந்தி படம் போட்ட நோட்டுக்காக கஷ்டப்படுறோம். இவங்க புருஷன் சம்பாதிச்சு வந்து கொடுத்துட்டா பூந்தோட்டம் சந்தோஷம் இவங்க சொல்றாங்க. சம்பாதிக்கிறதே போராட்டம் தான் நாம சொல்றோம். அந்த போராட்டத்தை சொல்வதற்காக என் நண்பு மாமா விஜய் டிவி கலக்க போவது யாரு புகழ். இன்னைக்கு இவர் மூலமா பல குடும்பங்கள் பிழைத்து கொண்டிருக்கிறது. அதில் எங்கள் குடும்பங்களும் ஒன்று என்று சொல்லி அவரை அருமையாக உங்கள் கைத்தட்டலோடு மேடை கேட்டுக்கிறோம். ஹலோ 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 ஹலோ. ஐயோ நீங்க இல்லம்மா, உங்ககிட்ட நீங்க உங்களது அன்கண்ட்ரோல். நீங்க உங்களது அந்த சொக்கலாச்சி அம்மன் கோயில உலகத்து வீதியிலே வாங்கி வசந்தவளா ஐயார பிறந்தவளா பாடி எடுத்தவளா எங்க பத்திரகாளித்தாயவளா ஆத்தா சொக்கலாச்சி நீ பிறந்த மலையாள மலையாள எல்லையில உடன் பிறந்த ஏழு தெய்வ கண்ணி சட்டேடு நாடு கண்ணி சாட்டி கொண்டு சாமட்டி வராய் பிரமியருக்காணி முப்படாதி அந்த மகேஸ்வரி தாயே. நீ ஆத்துல தலை முழுக இறக்கு வந்து நேரம் குளத்துல தலை முழுக கொடிப்பாசம் என்ன பண்ண அங்கே அத்தரகே மூத்தரச்சு ஊத்தல் தலை முழுகி எங்கதாய் ராஜராஜேஸ்வரிய மேஞ்சொக்கனாய் அந்த மகாசக்தி மாரிகாளி தாய் அக்கரப்பட்டி முடியை நவதமாடி வார இந்நேர வேலையிலே அம்பா சக்தியுள்ள தெய்வம் அம்பா. சக்தியுள்ள தெய்வம் அம்மா. இன்னைக்கு இந்த கட்டட தொழிலாளர்கள் நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு தாயே மனம வந்து அரவணை கொண்ட காரியாயா நீ மனசிறங்கி அழுகி நீ கொண்ட முடியவத்து கொண்டாட்டம் போட்டு மல்ல ஊந்த முடியவத்து நீ ஓடாடி வாங்கலம்மா என் தாய் சொக்கனாச்சியே. இன்னைக்கு சுத்துப்பட்டு 8 பக்கம் சுத்துப்பட்டு 8 பக்கம் இன்னைக்கு தேக்க மரபுழந்து தேர் நிலவு செஞ்சு பார்க்க மரபுழந்து அங்கே பல்லா கொண்டு வண்டி அம்மா உனக்கு 60 அடி கொண்டம்மா ஆயாடி இறங்கி வர வேலையிலே நான் கோடாடி அழைக்கிறேன். இன்னைக்கு அக்கரைப்பட்டி ஆண்ட முடியா அக்கரைப்பட்டி ஆண்ட முடியா உனக்கு காதோ கணக்கு தன்னை காலத்துல முத்தமணி தோழ துளசி மணி தொப்பள வீரமணி அங்கிருந்து பாக்குறக்கு பிரிநூலு போட்டவனே அப்பா முடியா வேட்டக்கருப்பையா உனக்கு வெட்டருவா மீசைக்கு வெள்ளாங்கோட்டைக்கு இன்னைக்கு கட்டுத்தடி கையில் எடுத்து அங்க வெள்ள குதிரையிலே இன்னைக்கு உலகம் சுத்தி வேறா எங்க முடியே. அம்மா உத்தமாவத்தனி ஒரு சொல்லு வாசிய சத்தியம் தவறாத ராஜராஜேஸ்வரி தாயே அம்மா சொக்கலாச்சி தாயே மாரியம்மா
காளியம்மா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காத கையால் வேறு அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காத கையால் வேறு அல்லை கட்டுமா அவைய குரல் கொடுத்தா அந்த ஓடி வரும் அவைய வரத்தால அழைக்கட்டுமா அந்த சாம்பராணி வாசகிய அழைக்கட்டுமா நீராத்து கோயில் கொண்டவாளாத்து காரிய வாயிருக்கக்கூடிய மாதிரியான அழைக்கட்டுமா அந்த இருந்து வர தர்மவன அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காத கையில் வேறு அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவ அக்காத கையில் வேறு அழைக்கட்டுமா
Right.